தொடர்ந்து நம்முடைய அதிமுக தரப்பிலிருந்து முன்னாள் அமைச்சர் திரு வைகை செல்வன் அவர்கள் இணைந்திருக்கிறார். திரு வைகை செல்வன், திமுக அரசு அமைச்சரவையை மாற்றி இருக்கிறது. துணை முதலமைச்சராக திரு உதயநிதி ஸ்டாலின் நியமிக்கப்பட்டிருக்கிறார். உங்களுடைய பார்வை என்ன? வணக்கம். தமிழக அமைச்சரவையில் மாற்றம் குறித்து அல்லது மாற்றி அமைப்பது குறித்து முதலமைச்சருடைய துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கொண்டு வந்திருக்கிறார். முதலமைச்சராக உங்களுடைய வீட்டிலிருந்து திரு வைகை செல்வன், உங்களோட ஆடியோ சரியில்லை. நாங்கள் திரும்ப உங்களை நாங்கள் தொடர்பு கொள்கிறோம். திரு வைகை செல்வன் அவர்களுடைய பார்வையை திரும்ப நம்ம பெறலாம். தமிழக அமைச்சரவையில் மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. 4 புதிய அமைச்சர்கள் சேர்க்கப்பட்டிருக்காங்க. இதில் 2 பேர் முன்னாள் அமைச்சர்கள், 2 பேர் புதியவர்கள். இந்த 2 பேர் புதியவர்கள் அப்படின்றப்போ சேலம் பகுதியிலிருந்து சேலம் தொகுதியில், சேலத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் ஒரே ஒரு தொகுதியில் தான் திமுக வென்றது. அங்கே திரு பனமரத்துப்பட்டு ராஜேந்திரன் மீண்டும் அமைச்சராக இருக்கிறார். தொடர்ந்து திரு வைகை செல்வன் இணைந்திருக்கிறார். சார், உங்களுடைய பார்வை. வணக்கம். தமிழக அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. மாற்றம் குறித்து முடிவுகளை முதலமைச்சர் எடுத்திருக்கிறார். இருந்த போதிலும் கூட துணை முதலமைச்சராக திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நியமித்திருக்கிறார்கள். ஆக துணை முதலமைச்சராக கூடிய தகுதியும் மிகுதியும் முதலமைச்சருடைய குடும்பத்திலிருந்து வந்திருக்கிற ஒருவரால் தான் முடியும், அதை பூர்த்தி செய்ய முடியும் என்று அவர்கள் நினைப்பது நல்ல ஜனநாயகத்திற்கான அழகல்ல. அது சர்வாதிகார போக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்த பெருந்தகை பேரறிஞர் அண்ணா அவர்கள் இந்த கனவை அவர் காணவில்லை. அப்படி இது போன்ற ஒரு கனவை அவர் ஒருபோதும் ஏற்படுத்தி கொண்டவரும் அல்ல. ஆக இந்த குடும்பத்தில் இருந்துதான் ஒருவர் துணை முதலமைச்சராக வர முடியும் என்கிற கேள்வியை சட்டமன்ற உறுப்பினர்களோ அல்லது அமைச்சர் பெருமக்களோ கேள்வி கேட்கிற அளவிற்கு அங்கு நிலைமை இல்லை. ஆகவே இப்படிப்பட்ட நிலையில்தான் துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திணிக்கப்பட்டிருக்கிறார், வளர்க்கப்படுகிறார். அடுத்து அவர் அடையாளப்படுத்தப்படுகிறார். இது ஒரு ஜனநாயக மாண்புக்குரியதாக இல்லை என்பதுதான் எங்களுடைய கருத்து. மற்றபடி அமைச்சர்களை இலாக்காக்கள் மாற்றுவது, அமைச்சர்களை நீக்குவது என்பதெல்லாம் முதலமைச்சருடைய தனிப்பட்ட விருப்பம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.